நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராகவும் இருந்தார். பின்னர் கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து விலகினார். இதனால் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசியலில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு தனியாக கட்சி தொடங்க நினைத்த எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக என்ற பெயரில் பதிவு செய்திருந்த அனகாபுத்தூர் ராமலிங்கம் அவர்களின் கழகத்தில் இணைத்தார். அனகாபுத்தூர் ராமலிங்கம் என்பவர்தான் அதிமுக என்ற பெயரை முதலிலேயே பதிவு செய்து வைத்திருந்தார். அப்போது சாதாரண தொண்டரால் தொடங்கப்பட்ட கட்சியில் சேர்ந்தேன் என்று அறிவித்து எம்ஜிஆர் அவர்கள் அனகாபுத்தூர் ராமலிங்கம் அவர்களுக்கு சட்ட மேலவை உறுப்பினர் பதவியை வழங்கினார். பின்னர் எம்ஜிஆர் அவர்கள் உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் பராமரிக்கும் போது கழகத்தை பாதுகாப்பதற்காக கழகத்தின் பெயருக்கு அனைத்து இந்திய என குறிச்சொல்லை முன்னெடுக்கப்பட்டது. அதிமுக மற்றும் திமுக துவக்கம் முதலே பரஸ்பர அவமதிப்புக்கு உட்படுத்தப்பட்டது. எம்ஜிஆர் அவர்கள் கழக தொண்டர்கள் உருவாக்க அவரது ரசிகர் வலையமைப்பை பயன்படுத்தினார். முதல் 2 மாதங்களில் தனது கழகம் 1 மில்லியனுக்கும் அதிகமான உறுப்பினர்களை சேர்த்ததாக அவர் கூறினார். அறிஞர் அண்ணாவின் சித்தாந்தவாதியாகவும் திரைப்பட தயாரிப்பாளருமான வீரப்பன் எம்ஜிஆரை ஒருங்கிணைத்ததில் முக்கிய சிற்பியாக செயல்பட்டார். ரசிகர் மன்றங்கள் மற்றும் 1970 கழக கட்டமைப்பை மேலும் பலப்படுத்தியது. நாஞ்சில் மனோகரன் மற்றும் எஸ்டி சோமசுந்தரம் போன்றவர்கள் முக்கிய தலைவர்களாக ஒருங்கிணைப்பில் இருந்தனர். பாவலர் முத்துசாமி கழகத்தின் முதல் அவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எம்ஜிஆரை மிகவும் ஆதரித்த அன்றைய இந்திய பொது உடைமை கட்சியின் மாநில செயலாளர் கல்யாண சுந்தரம் அனைத்திந்திய அதிமுகவுடன் இணைந்து செயல்பட்டு எம்ஜிஆரின் அரசியல் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றினார். 1972ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மற்றும் கல்யாண சுந்தரம் ஆகியோர் இணைந்து கருணாநிதி ஆட்சிக்கு எதிராக புகார் பட்டியலை ஆளுநர் கே ஷாவிடம் அளித்தனர். 1973ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற திண்டுக்கல் மக்களவை இடைத்தேர்தலில் மாயத்தேவர் என்பவரை வேட்பாளராக அறிவித்தார் எம்ஜிஆர். அதற்கு காரணம் முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் ஆதரவு எம்ஜிஆருக்கு அந்த காலகட்டத்திலும் அதிகமாகவே இருந்தது. ஆகவே திண்டுக்கல்லிலும் முக்குளத்தூர் தேவர் சமூகம் அதிகமாக இருந்ததனால் அந்த சமுதாயத்தை நம்பி அந்த சமுதாயத்தின் வேட்பாளரை நிறுத்தினார். அப்போது கூட தேர்தலில் எந்த சின்னத்தை பயன்படுத்த வேண்டும் என்று விவாதம் நடத்திய போது மாயத்தேவர் இரட்டை இலையை பயன்படுத்தலாம் என்று கூறியிருக்கிறார். அதற்கு எம்ஜிஆர் சற்று யோசிக்க, இரட்டை இலையை நம் கட்சிக்கு பயன்படுத்துவோம், அதை தேர்ந்தெடுப்போம், மக்களிடம் 2 விரலை மட்டும் காட்டுங்கள், அவர்கள் இரட்டை இலையின புரிந்து கொள்வார்கள் என மாயத்தேவர் ஐடியா கொடுக்க எம்ஜிஆரின் ஒத்துக்கொண்டார். அன்னைக்கு அவர் ஒத்துக்கொண்ட இரட்டை இலை தான் இன்றும் அதிமுக கட்சியை காப்பாற்றி கொண்டு இருக்கிறது. அதன் பிறகு ஓராண்டுக்கு பிறகு கோவை மேற்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது. அங்கு அரங்கநாயகம் என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அங்கேயும் சட்டமன்ற தேர்தலில் முதல் வெற்றியும் பெற்றார்கள். திண்டுக்கல் தொகுதியில் மக்களவைத் தேர்தலிலும் அரங்கநாயகம் என்பவர் கோவை மேற்கு சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுகவுக்கு முதல் வெற்றியை தேடித் தந்தனர். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி 1973 அன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 11 சட்டமன்ற உறுப்பினர்களால் சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்டு தமிழ்நாட்டில் 3வது பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. 1976ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதிமுக 16 சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டின் 2வது பெரிய அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. 1975 மற்றும் 1977க்கு பிறகு தேசிய அவசர நிலையை ஆதரித்ததன் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடன் நெருக்கமாக வளர்ந்தது. எம்ஜிஆரின் வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிக பெரும் வீழ்ச்சியாக இருந்தது. எம்ஜிஆர் இருக்கும் கால வரை திமுக வெற்றி பெறுவதற்கு தடுமாறியது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு 1976ஆம் ஆண்டு ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் மத்திய அரசால் நீக்கப்பட்டது. 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பிடித்தது. எம்ஜிஆர் 1977ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி தமிழ்நாட்டின் 3வது முதலமைச்சராக பதவியேற்றார். தமிழ்நாடு அரசியலில் மட்டுமன்று இந்திய அரசியலிலே இது மிகப்பெரிய பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியது.
ஒரு நடிகர் முதலமைச்சராக முடிசூட்டப்பட்டார். 1977ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 18 இடங்களை வென்றது. 1979ஆம் ஆண்டில் மத்திய அமைச்சரவையில் இணைந்த முதல் திராவிட மற்றும் பிராந்திய கட்சியாக கழகம் ஆனது. சத்தியவாணி முத்து மற்றும் ஏ. பால பஜனோர் ஆகியோர் அப்போதைய பிரதமர் சரண் சிங் தலைமையிலான குறுகிய கால மத்திய அமைச்சரவையில் இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தனர். கழகத்திற்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சிக்கும் இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது. 1980 பொதுத் தேர்தலில் காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணி அமைத்தது. மேலும் 39 மாநில நாடாளுமன்ற தொகுதிகளில் 37 இடங்களில் கூட்டணி வெற்றி பெற்றது. கழகம் 2 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் கழக அரசு உட்பட எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பல மாநில அரசுகளை நீக்கினார். 1980ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சியான திமுக காங்கிரசுடனான தேர்தல் கூட்டணியை தொடர்ந்ததால் மக்களவைத் தேர்தலை தொடர்ந்து பெரும் தலைகளாக கழகம் 234 இடங்களில் 129 இடங்களை பெற்று மாநில சட்டமன்றத்தில் வசதியான பெரும்பான்மையை பெற்றது. எம்ஜிஆர் அவர்கள் 1980 ஜூன் 9 அன்று 2வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். 2வது முறையாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராமல் தடுமாறியது. 1984ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் கழகம் மீண்டும் காங்கிரசுடன் இணைந்தது. மேலும் கூட்டணியில் 39 மாநில நாடாளுமன்ற இடங்களில் 37 இடங்களில் வெற்றி பெற்றது. 1984ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆரின் உடல்நலக்குறைவு மற்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தாலும் அஇஅதிமுக கழகம் காங்கிரசுடன் கூட்டணி வைத்து தேர்தலில் வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் 3வது பதவிக்காலத்தில் அவர் இறக்கும் வரை மக்கள் ஆதரவை பெற்றிருந்தார். 1987ஆம் ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி அன்று எம்ஜிஆர் காலமானார். மேலும் அண்ணாவுக்கு பிறகு பதவியில் இருக்கும்போது இறந்த தமிழ்நாட்டின் 2வது முதலமைச்சர் எம்ஜிஆர் ஆனார். இதுவரை அதிமுகவில் எந்த குழப்பமும் பிரச்சனை இல்லாமல் கட்சி வீறு நடைபோட்டு வந்தது. அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாருக்கும் ஜானகி அம்மையாருக்கும் இடையே அதிகார போட்டி நிலவியது. கட்சி 2ஆக பிளந்தது. இரட்டை இலையும் முடக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் தாக்குதல் மற்றும் ஆளுங்கட்சி அதாவது அதிமுக உறுப்பினர்களின் எதிர்ப்பு போன்றவற்றால் ஜெயலலிதா அவர்கள் அரசியலை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்பட்டது. இந்த சூழலில் அவர் அரசியலை விட்டு விலகுவதாக கடிதம் எழுதி வைத்ததாகவும் ஒரு தகவல்கள் இருக்கின்றன. இதே நேரத்தில்தான் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பழக்கம் ஏற்பட்டது. சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரை பாதுகாப்பதில் உறுதியாக இருந்தார். அவர்கள் மன்னார்குடியிலிருந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதுகாப்பு அளித்து, நீங்கள் அரசியலை நடத்துங்கள், அரசியலில் ஈடுபடுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கிறோம் என்று அன்று ஜெயலலிதா அம்மையாருக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தவர் சசிகலா அம்மையார். அவர் கொடுத்த ஊக்கம் மீண்டும் அரசியல் களத்தில் தைரியமாக இறங்கினார் ஜெயலலிதா. ஜே அணி ஜா அணி என அரசியலில் தேர்தலை சந்தித்து இரட்டை புறா சேவல் சின்னங்கள் கொடுக்கப்பட்டன. இரட்டை இலை முடக்கப்பட்டது. இதற்கு முன்பு எம்ஜிஆர் அவர்கள் இறந்தவுடன் ஆர்.எம். வீரப்பன் மற்றும் 98 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் கழகத்தின் தலைமை பதவிக்கு ஜானகி உயர்ந்தார். 1988ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி ஜெயலலிதா தனது அணியின் தலைவர்களால் அதிமுக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மற்றும் மறுநாள் அவர் கூட்டிய கட்சியின் பொதுக்குழுவால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. ஜனவரி மாதம் 7ஆம் தேதி 1988 முதல் 30 ஜனவரி 1988 அன்று மாநில சட்டசபை இடைநிறுத்தப்பட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி விதிக்கப்படும் வரை 23 நாட்கள் மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சராக அவர் பணியாற்றினார். உட்கட்சி பூசல் காரணமாக அதிமுக சிதைவுறத் தொடங்கியது. எம்ஜிஆர் இறந்த பிறகு குறுகிய காலம் ஜானகி அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருந்திருக்கிறார். ஒன்று ஜானகி ராமச்சந்திரன் தலைமையில், மற்றொன்று எம்ஜிஆருடன் நடித்த மற்றொரு திரைப்பட நடிகை என அரசியல்வாதி என அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் இருந்த ஜெயலலிதா தலைமையிலான இரு அணிகளாக அப்போது உடைந்தது. இந்திய தேர்தல் ஆணையம் 17ஆம் தேதி டிசம்பர் 1988 அன்று இரட்டை இலை சின்னத்தை முடக்கியது.
1989 சட்டமன்ற தேர்தலில் 13 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாத திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது. அப்போது கூட அதிமுக பிளவுபட்டதனால்தான் ஆட்சியை பிடித்தது. அதேபோன்று 2021 திமுக ஆட்சிக்கு வர காரணம் அதிமுக பிளவுதான். கருணாநிதி அவர்கள் 3வது முறையாக அந்த காலகட்டத்தில் முதலமைச்சராக பதவியேற்றார். அந்த பிளவின் காரணமாக அதிமுக தேர்தலில் பெரும் பாதிப்பை சந்தித்தது. ஜானகி மற்றும் ஜெயலலிதா அணிகள் முறையை 2 மற்றும் 27 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றன. தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை அடைந்ததைத் தொடர்ந்து ஜானகி அரசியலில் தனக்கு பலம் இல்லை என்று உணர்ந்து அரசியலை விட்டு விலகினார். ஜெயலலிதா மற்றும் ஜானகி தலைமையிலான அணிகள் 7 பிப்ரவரி 1989 அன்று ஜெயலலிதா தலைமையில் இணைந்தன. 1989 ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அப்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் RBS பெரி சாஸ்திரி ஜெயலலிதா தலைமையிலான ஒன்றுபட்ட அதிமுக கழகத்துக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கினார். 1989 ஆண்டு பொதுத் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரசுடன் அதிமுக கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 இடங்களில் 38 இடங்களில் வெற்றியும் பெற்றது. ஜெயலலிதா தலைமையில் நடந்த முதல் தேர்தலிலே மாபெரும் வெற்றியை ருசித்தது. 1989 ஆண்டு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முக்கிய எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. மேலும் சட்டப்பேரவையின் முதல் பெண் எதிர்க்கட்சி தலைவராக ஜெயலலிதா சாதனை செய்தார். 1991 ஆண்டு கழகத்தின் கூட்டணி கட்சியாக இருந்த அப்போதைய பிரதமர் சந்திரசேகர் தலைமையிலான மத்திய அரசால் மாநிலத்தில் அரசியல் சாசன இயந்திரம் சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டி திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய தேசிய காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து 1991 சட்டமன்ற தேர்தலில் அவரது தலைமையில் ஆட்சியை பிடித்தது. மேலும் அவர் மாநிலத்தின் 2வது பெண் மற்றும் 5வது முதலமைச்சரானார் ஜெயலலிதா. அண்டை நாடான இலங்கையில் தாயகத்திற்காக போராடும் தமிழ் பிரிவினைவாதிகள் என சந்தேகப்படுபவர்கள் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டதிலிருந்து எழும் பதவிக்கு எதிரான அலைதான் இந்த மாபெரும் வெற்றிக்கு காரணம் என அரசியல் பார்வையாளர்கள் கூறினர். அதாவது அந்த காலகட்டத்தில் தான் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் அதிமுக கூட்டணி வைத்தது வெற்றிக்கு மிகப்பெரிய வழிவகுத்தது என கூறினார்கள். அடுத்து வந்த அரசு பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானது. ஜெயலலிதா 5 ஆண்டுகள் முழு பதவியிலும் இருந்தார். 1996 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக காங்கிரசுடனான தனது கூட்டணியை தொடர்ந்தது. ஆனால் 234 சட்டமன்ற தொகுதிகளில் 4 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று பர்கூர் தொகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் தோல்வி அடைந்ததுடன் பெரும் தோல்வியை சந்தித்தது கழகம். 1996 பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலும் தோல்வியடைந்தது அதிமுக. 1998 ஆண்டு அதிமுக வெள்ளி விழா மாநாடு திருநெல்வேலியில் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தலைமையில் ஜனவரி 1 முதல் 3 வரை நடைபெற்றது. LK அத்வானி, வைகோ, ராமதாஸ், வாழப்பாடி ராமமூர்த்தி, சுப்பிரமணியன் சுவாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். 1998 பொதுத் தேர்தலின் போது பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவற்றுடன் அதிமுக கூட்டணி அமைத்தது. 1998 மற்றும் 99க்கு இடையில் அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையிலான ஆட்சியில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடன் ஆட்சியை பகிர்ந்து கொண்டது. ஆனால் 1999 ஆண்டின் தொடக்கத்தில் ஆதரவை விலக்கிக் கொண்டது. இதனால் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வீழ்ச்சியடைந்தது. அதைத் தொடர்ந்து 1999 பொதுத் தேர்தலில் அதிமுக கழகம் மீண்டும் காங்கிரசுடன் கூட்டணி வைத்தது. மேலும் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 இடங்களில் 13 இடங்களில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. இவ்வாறு எம்ஜிஆர் விட்டு சென்ற கட்சியை வலுவான கட்சியாக ஜெயலலிதா உயர்த்தினார் என்பது ஒரு வரலாற்று சரித்திரம். அதற்கு சசிகலா அம்மையார் உறுதுணையாகவும் இருந்தார். 2001 சட்டமன்ற தேர்தலில் கழக தலைமையிலான இந்திய தேசிய காங்கிரஸ், தமிழ் மாநில காங்கிரஸ், இடதுசாரி முன்னணி, பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கட்சிகள் அடங்கிய கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. கூட்டணி வென்ற 197 இடங்களில் அதிமுக வென்றது 132 ஆகும். ஜெயலலிதாவின் முந்தைய ஆட்சி காலத்தில் நடந்த சொத்து குவிப்பு வழக்கின் விசாரணையின் காரணமாக ஜெயலலிதா பதவி வகிப்பது முதலமைச்சராக தடுக்கப்பட்டது. 2001 செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார்.
அதன் பிறகு அவர் யார் என்றே அதற்கு முன்னால் யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கும் வரை நன்றியோடும் விசுவாசத்தோடும் இருந்தார். இந்த வழக்கில் ஜெயலலிதாவின் தண்டனை மற்றும் தண்டனை இந்திய உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததுடன் ஓ பன்னீர்செல்வம் 2002 மார்ச் 2 அன்று ராஜினாமா செய்தார் தனது முதலமைச்சர் பதவியை. அதைத் தொடர்ந்து ஜெயலலிதா மீண்டும் 3வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தனக்கு கொடுத்த அந்த முதலமைச்சர் பதவியை திரும்ப ஜெயலலிதாவிடமே நன்றியோடும் விசுவாசத்தோடும் ஓ பன்னீர்செல்வம் ஒப்படைத்தார். அவரது 2வது பதவிக்காலம் ஊழல் மோசடிகளால் பாதிக்கப்படவில்லை. குழுக்கள் பரிசு சீட்டுகளை தடை செய்தல், மதுபானம் மற்றும் மணல் குவாரி வணிகங்களை அரசு நிறுவனங்களுக்கு கட்டுப்படுத்துதல், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் புகையிலை பொருட்களை விற்பனை செய்வதை தடை செய்தல் போன்ற பல பிரபலமான முடிவுகளை ஜெயலலிதா எடுத்தார். அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா மீது மக்களுக்கு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது. மக்கள் பிரச்சனைகளை தைரியத்துடன் தீர்த்து வைக்கும் ஒரு முதலமைச்சராக செயல்பட்டார். இதனால் அதிமுகவின் வாக்கு வங்கி உயர்ந்தது, அதிமுகவின் செல்வாக்கு மக்களிடம் உயர்ந்தது. 2023ஆம் ஆண்டு இந்தியாவில் முதன்முறையாக அனைத்து மகளிர் காவல் நிலையங்களையும் 150 பெண்களை உயரடுக்கு நிலை போலீஸ் கமாண்டோக்களாக நியமிப்பதன் மூலம் பெண்களை மாநில காவல்துறையில் சேர ஊக்குவித்தார். இன்று பெண்கள் காவல்துறையில் அதிகம் பணியாற்றுவதற்கு அன்று ஜெயலலிதா போட்ட விதைதான் காரணம். ஆயுதங்களை கையாளுதல், வெடிகுண்டுகளை கண்டறிதல் மற்றும் அப்புறப்படுத்துதல், வாகன ஓட்டுதல், குதிரை ஏற்றம் மற்றும் சாகச விளையாட்டுகள் போன்றவற்றை உள்ளடக்கிய ஆண்களைப் போலவே பெண்களும் பயிற்சி பெற்றனர். கடந்த 2004ஆம் ஆண்டு அக்டோபரில் சந்தன கடத்தல் வீரப்பனை கண்டுபிடிப்பதற்காக அவர் ஒரு சிறப்பு படையை சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு அனுப்பினார். மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே வீரப்பனை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டது. ஏனென்றால் வீரப்பன் தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டு இருந்தார். அதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என ஜெயலலிதா தீர்மானித்தார். 2004 அக்டோபர் 18ஆம் தேதி அன்று அவர் அதிரடிப்படையால் கொல்லப்பட்டதால் நடவடிக்கை வெற்றிகரமாக முடிந்தது. வீரப்பனின் வரலாறு அதோடு முடித்து வைக்கப்பட்டது. 2004 பொதுத் தேர்தலில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்து அனைத்து தொகுதிகளிலும் தோல்வி அடைந்தது. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாநிலத்தில் உள்ள அனைத்து முக்கிய எதிர்க்கட்சியின் உள்ளடக்கிய கூட்டணி தேர்தலில் வெற்றி பெற்றது. பின்னர் 2006 சட்டமன்ற தேர்தலில் தொங்கு சட்டசபை என்ற ஊடக ஊகங்கள் இருந்தபோதிலும் அதிமுக, மதிமுக மற்றும் சிறிய கட்சிகளின் ஆதரவுடன் மட்டுமே போட்டியிட்டு 61 இடங்களை வென்றது. திமுக தலைமையிலான பாமக மற்றும் இடது முன்னணி காங்கிரஸ் கூட்டணியால் 2009 பொதுத் தேர்தலில் 9 இடங்களை வென்றது. பரவலான ஊழல், விலைவாசி உயர்வு, மின்வெட்டு, 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டை தொடர்ந்து அதிமுக இடதுசாரி மற்றும் நடிகர் விஜயகாந்த் அவர்களின் கட்சியான தேசிய முற்போக்கு திராவிட கழகம் போன்ற கட்சிகளுடன் கூட்டணி வைத்தது. 202 இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக 150 இடங்களில் வெற்றி பெற்றது. ஜெயலலிதா 4வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக நியமனம் செய்யப்பட்டார். 29 எம்எல்ஏ சீட்டுகளை விஜயகாந்த் கட்சி பெற்றது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் கழக கூட்டணியில் ரங்கசாமியின் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இணையாக நடைபெற்ற 2011 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. மறுபுறம் அதிமுகவை கலந்து ஆலோசிக்காமல் ஆட்சி அமைத்த ரங்கசாமி தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி கட்சியான அதிமுகவுடன் ஆட்சியை பகிர்ந்து கொள்ள மறுத்துவிட்டார். அதனால் அவர் கூட்டணிக்கு துரோகம் செய்துவிட்டதாக ஜெயலலிதா குற்றம் சாட்டினார். 2014 பொது தேர்தலிலும் அதிமுகவின் சிறப்பான தேர்தல் செயல்பாடு தொடர்ந்தது. எந்த கூட்டணியும் சேர வேண்டாம் என்று முடிவு செய்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து தொகுதியிலும் தனித்து போட்டியிட்டது. அனைத்து தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதிமுக போட்டியிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதியில் முன் எப்போதும் இல்லாத வகையில் 37 தொகுதியில் வெற்றி பெற்று இந்திய நாடாளுமன்றத்தின் 16வது மக்களவையில் 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்தது. இது பொது தேர்தல் வரலாற்றில் இதுவரை எந்த ஒரு பிராந்திய அரசியல் கட்சியும் அடையாத மாபெரும் வெற்றியை ஆனது. அதற்கு ஜெயலலிதா அவர்களின் அந்த மாஸ் கரஸ்மாட்டிக் லீடர் என்ற அந்த பவர் மக்களிடம் வேலை செய்தது. அதற்கு வழிகாட்டியாக கூட இருந்தவர் சசிகலா அம்மையார். தேர்தல் நேரங்களில் எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளரை நிறுத்துவது, எந்த மாதிரி பிரச்சாரங்கள் செய்வது என அனைத்து பகுதி மக்களின் பல்ஸ் அறிந்தவர் சசிகலா அம்மையார். அவருடைய ஆலோசனைக்கு இணங்க ஜெயலலிதா அவர்கள் வேட்பாளர்களை நிறுத்தினார் என்றும் சொல்லப்பட்டது. அது வெற்றியில் போய் முடிந்தது.
2014 ஆண்டு 29 ஆகஸ்ட் மாதம் ஜெயலலிதா அவர்கள் தொடர்ந்து 7வது முறையாக கழகத்தின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீண்ட காலம் பொதுச் செயலாளராக பணியாற்றிய ஜெயலலிதா அவர்கள் ஒரு கட்டத்தில் நிரந்தர பொதுச் செயலாளராகவும் முன்மொழியப்பட்டார். முன்னதாக 1988, 89, 1993, 1998, 2003, 2008 மற்றும் 2014 ஆகிய ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுச் செயலாளராக நீண்ட காலம் பதவி வகித்த போது நெடுஞ்செழியன், காளிமுத்து, புலமைப்பித்தன், பொன்னையன் மற்றும் மதுசூதனன் அதிமுகவின் அவைத் தலைவர்களாக பணியாற்றினார்கள். 2014 செப்டம்பர் 27 அன்று ஜெயலலிதா, சசிகலா அம்மையார், இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருடன் சொத்து குவிப்பு வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தால் தண்டனை அளிக்கப்பட்டு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. மேலும் ஜெயலலிதாவுக்கு 100 கோடியும் மற்றவர்களுக்கு தலா 10 கோடியும் அபராதம் விதிக்கப்பட்டது. நீதிமன்ற தண்டனையின் காரணமாக ஆளும் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுவது இதுவே முதல் முறை என்பதால் இந்த வழக்கு அரசியல் தாக்கங்களை கொண்டு இருந்தது. அந்த காலகட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்திய அரசியலே. இவரது தகுதி நீக்கம் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் 2014 செப்டம்பர் 29 மீண்டும் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஜெயலலிதாவுக்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் மறுத்ததால் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றம் 2014 அக்டோபர் 17 அன்று ஜாமீன் வழங்கியது. மே மாதம் 11 2015 அன்று அந்த வழக்கில் இருந்து அவர் விடுவிக்கப்படுவதாக கர்நாடக உயர்நீதிமன்றம் கூறியது. 5வது முறையாக மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார். இப்போதும் தனக்கு கொடுத்த முதலமைச்சர் பதவியை நன்றியோடும் விசுவாசத்தோடும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தார். 2016 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு 234 இடங்களில் இரட்டைலையை நிறுத்தி 135 இடங்களை வெற்றி பெற்று தேர்தலில் மாபெரும் சாதனை படைத்தார் ஜெயலலிதா. தமிழ்நாடு வரலாற்றில் இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்யாத அற்புதமான வெற்றிக்காக அவர் எடுத்த துணிச்சலான முடிவு இந்திய அரசியலில் அனைவரையும் வாய் விளக்கச் செய்தது. 2016 மே 23 அன்று ஜெயலலிதா 6வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றார். இந்திய அரசியலில் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக ஜெயலலிதா விளங்கினார். ஏன் உலக அரசியலில் ஒரு பெண் இவ்வளவு தூரம் சாதித்தது என்றால் அது ஜெயலலிதா மட்டுமாகத்தான் இருக்கும் என்பதுதான் சரித்திரம். 2016 செப்டம்பர் 22 அன்று காய்ச்சல் மற்றும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக சென்னையில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நீண்டகால நோய்க்கு பிறகு அவர் 5 டிசம்பர் 2016 அன்று காலமானார். மிகப்பெரிய ஆளுமை, கரிஸ்மாட்டிக் லீடர், மிகப்பெரிய இயக்கத்தின் பொதுச் செயலாளர், 6 முறை முதலமைச்சராக இருந்தவர், கடைசி காலகட்டத்திலெல்லாம் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுத்தவர், அனைத்து தரப்பு மக்களாலும் குறிப்பாக பெண்களால் பெரிதும் போற்றப்பட்டவர், எம்ஜிஆர் விட்டு சென்ற கட்சியை இமயத்துக்கு உயர்த்தியவர், வாக்கு சதவீதம் சரி, கட்சி நிர்வாகம் சரி. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இராணுவ கட்டுப்பாடு இருந்தது அதிமுக. ஜெயலலிதாவின் ஆட்சியில் அதிமுக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி தாண்டி பரவியது. மாநில பிரிவுகள் கர்நாடகா, கேரளாவில் நிறுவப்பட்டன. இந்தியாவில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, தேசிய தலைநகர் பிரதேசம் டெல்லி மற்றும் தெலுங்கானா போன்ற இடங்களிலும், இதேபோல் தமிழ் மக்கள் இறங்கும் மற்ற நாடுகளிலும் அதிமுக கிளை இருந்தது. அந்த அளவுக்கு உலகம் முழுவதும் கட்சியை உயர்த்தினார் ஜெயலலிதா. கர்நாடகாவில் 1983 முதல் 2004 ஆண்டு வரை மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருந்த அதிமுக பெங்களூரு மற்றும் கோலாரில் தமிழ் பேசும் பகுதியில் செல்வாக்கை கொண்டுள்ளது. ஆந்திரா, கேரளா மற்றும் மகாராஷ்டிராவில் அதிமுக சில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டது. ஆனால் அங்கு வெற்றி பெற வாய்ப்பில்லை. ஜெயலலிதா மறைந்ததால் அதிமுகவுக்கு பிரச்சனை அதிகரித்தது. கட்சியை யார் வழிநடத்துவது? எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற மாபெரும் கரிஸ்மாட்டிக் தலைவர்கள் இருந்த கட்சி. இதை அடுத்து யார் வழிநடத்துவார்கள்? அதிமுகவின் எதிர்காலம் என்ன? இவ்வளவும் ஆளுங்கட்சி வேறு, ஆட்சி நீடிக்குமா என்றெல்லாம் பல கேள்விகள் வந்தன. இதனால் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் போயஸ் கார்னலில் சசிகலா அம்மையாரை சந்தித்தார்கள். அவரை சந்தித்து கட்சியை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், வேறு வழியில்லை என அனைவரும் கைகூப்பி கெஞ்சினார்கள். அதன் காரணமாக கட்சியை வழிநடத்துவது என பொதுச் செயலாளராக தான் பொறுப்பேற்கிறேன் என சசிகலா ஒத்துக்கொண்டார். 2016 டிசம்பர் 31 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்காலிக பொதுச் செயலாளராக ஒருமனதாக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2017 பிப்ரவரி 5 அவர் முதலமைச்சராகவும் சட்டமன்றத்தின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
சசிகலாவுக்கு எதிராக கலகம் செய்த ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய நிர்பந்தம் உட்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியது. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் பெங்களூரு மத்திய சிறையில் சசிகலா அடைக்கப்பட்டார். அந்த தீர்ப்பு வராமல் இருந்திருந்தால் சசிகலா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருப்பார். ஆனால் இது திட்டமிட்ட சதி, அரசியல் சதி என்றும் அதிமுகவை அழிப்பதற்காக சசிகலா அம்மையாருக்கு இந்த காலகட்டத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அப்போது சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. இருந்தாலும் இதற்கு இடையில் அவருக்கு தீர்ப்பு வந்தவுடன் அந்த கட்சி அவ்வளவுதான், ஆட்சியும் கவிழ்ந்துவிடும், ஓபிஎஸ் வேற தர்ம யுத்தம் என நடத்துகிறார், இனி அந்த சசிகலா சிறைக்கு செல்ல போகிறார், இனி அந்த கட்சியை யார் ஆளுவது என்ற குழப்பம் இருந்தப்போ கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து யார் என்றே தெரியாத எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கினார் சசிகலா. உலக வரலாற்றில் தனிப்பட்ட ஒரு பெண் இவ்வளவு சிக்கலான நேரத்தில் மத்திய சர்க்கார் நெருக்கடி, ஆளுநர் இங்கு இல்லை, எதிர்க்கட்சியான திமுகவின் நெருக்கடி, மக்கள் எதிர்ப்பு, இவ்வளவு கட்டத்தையும் சமாளித்து கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து எடப்பாடி பழனிசாமி என்ற யாருனே முகம் தெரியாத ஒருவருக்கு முதலமைச்சராக்கி டிடிவி தினகரனை துணை பொதுச்செயலராக்கி கட்சியையும் ஆட்சியையும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கொடுத்து விட்டு சென்றார் சிறைக்கு சசிகலா அம்மையார். அவர் சிறைக்கு சென்ற பிறகுதான் அதிமுகவுக்கு பிரச்சனையே ஆரம்பித்தது. தளபதி இல்லாத சேனையும் மன்னர் இல்லாத நாடும் ஆளுமை இல்லாத கட்சியும் அழிந்துவிடும் என்பதற்கு அதிமுக ஒரு சான்று. எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இருந்தார்கள். அதன் பிறகு ஆளுமையாக சசிகலா இருந்தார். அவர் ஆளுமையாக இருந்ததனால தான் கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்த ஆட்சியை அவரால் நிறுவ முடிந்தது. அவர் சிறை சென்ற சூழலில் கட்சிக்கு பல சிக்கல்கள். எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்போவே பிரச்சனை வந்தது. அப்போது ஓபிஎஸும் தேர்தல் ஆணையத்தில் முறையிட இலை முடக்கப்பட்டது. இறுதியில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னம் கொடுக்கப்பட்டது. பின்னர் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைந்தார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் என்ற அடிப்படையிலும் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்ற அடிப்படையில் இணைந்தார்கள். ஆர்கே நகர் தொகுதி ஆளுமையை நிரூபிக்கும் தேர்தல் என அறிவிக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் சுயேட்சை வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டு டிடிவி தினகரன் மிகப்பெரிய வெற்றி பெற்று தன்னை ஒரு ஆளுமை தலைவராக நிரூபித்தார். அதிமுக படுதோல்வி அடைந்தது. ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி இடைத்தேர்தலில் படுதோல்வி அடைந்தது ஆர்கே நகரில் தான். அப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தேடித்தந்தார் முதல் தேர்தலிலே. அதன் பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என தனி கட்சி ஆரம்பித்தார் டிடிவி தினகரன். இதுதான் அதிமுக இன்று வெற்றி பெற போராடி கொண்டிருக்கிறதுக்கு பிரச்சனை. வெளியில் 1000 பேசலாம், 1000 இருக்கலாம். டிடிவி தினகரன் வைத்திருக்கும் அந்த 6% வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு. இன்று வரை திரு எடப்பாடி பழனிசாமியால் தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. ஓபிஎஸும் பிரிந்து விட்டார். முக்குளத்தூர் தேவர் சமுதாயத்தின் முக்கிய தலைவர்களை கட்சியை விட்டு நீக்கியதால் மாபெரும் வாக்கு வங்கி வைத்திருந்த அதிமுகவின் வாக்கு வங்கி உள்ள சமூகம் முக்குளத்தூர் தேவர் சமூகம். அந்த சமூகத்தை சேர்ந்த முக்கிய தலைவர்களை நீக்கியதால் அந்த சமூகம் கோபத்தில் அதிமுகவுக்கு ஓட்டளிப்பதை நிறுத்திவிட்டது. தொடர்ந்து 12 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்றுக்கொண்டு இருப்பது அதிமுகவுக்கு பெரிய அவமானத்தை தேடித்தந்தது. அதேபோன்று 2024 பாராளுமன்ற தேர்தலில் உலக வரலாற்றில் இவ்வளவு பெரிய கட்சி இதுபோன்ற படுமோசமான தோல்வியை சந்தித்ததில்லை. முதலிடத்தில் திமுக வெற்றி பெற்றது. 2வது இடமாவது அதிமுக வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் தள்ளப்பட்டது. பாரதிய ஜனதா கூட்டணி 2வது இடத்துக்கு வந்தது. 12 தொகுதியில் 7 தொகுதியில் அதிமுக டெபாசிட்டி இழந்தது. இது போன்ற சம்பவங்கள் எடப்பாடி பழனிசாமி மீது கேள்விக்குறியையும் மக்களிடமும் தொண்டரிடமும் ஏற்படுத்தியது. ஆளுமையற்ற ஒரு தலைவராக அதிமுகவை அவமான சின்னமாக இன்று மாற்றிவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இன்றும் அவரிடம் இருக்கிறது. பல பேர் கட்சி பிளவுபட்டு இருக்கிறது. பிளவுபட்டு இருப்பதனால தான் திமுக ஏற்கனவே ஆட்சிக்கு வந்திருக்கிறது. 2001 பிளவுபட்டு இருந்ததனால தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. 2026 சேராவிட்டால் திமுக ஆட்சிக்கு வந்துவிடும் என்று பலர் சொல்லியும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி இணைப்பை பற்றி பேசாதது அந்த கட்சி அதல வாளத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதா உண்மை.
இந்த சூழ்நிலையில் கட்சி இணைப்பு பற்றி பலர் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களாக இருந்தவர்கள் கே.சி. பழனிசாமி, புகழேந்தி, பிரபாகர் போன்றவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அதுவும் முடியவில்லை. அதை கொண்டு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், செங்கோட்டையன், தங்கமணி, சீனிவாசன் போன்ற தலைவர்களும் சமாதானம் செய்ய முயற்சிக்கிறார்கள் என்ற தகவல் வந்தது. ஆனால் அதெல்லாம் இல்லை என எடப்பாடி மறுத்தார். இவ்வாறு அதிமுக இன்று அல்லாடி கொண்டு இருக்கிறதான் உண்மை. அதிமுக ஒன்று இணையாவிட்டால் 2026 தேர்தலோட மூடு விழா நடத்தி விடுவார் எடப்பாடி பழனிசாமி என டிடிவி தினகரனும் பேசி வருகிறார். ஆகவே அதிமுகவின் வாக்கு டிடிவி தினகரனிடம், ஓ பன்னீர்செல்வம் அவரிடம், சசிகலா ஆதரவாளர்களும் இருக்கிறதுனால் எல்லோரும் ஒருங்கிணைந்தால்தான் கூட்டணிக்கு கட்சி வரும், கூட்டணி கட்சி வந்தால் தான் ஆட்சியை பிடிக்கும் முடியும். இப்படிப்பட்ட சூழலில் என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் அதிமுக தலைவர்கள். ஒரு பக்கம் எல்லோரையும் ஒன்றிணைத்தால் தன்னுடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துவிடும் என பயப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் சேர்க்காவிட்டால் தோற்று விடுவோம் என்றும் தெரிகிறது. இப்படிப்பட்ட சூழலில் அரசியலில் விஜய் போன்ற பெரும் மாஸ் ஹீரோக்கள், ரசிகர்கள் என்ற மிகப்பெரிய வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு அரசியலுக்கு வருகிற போது அதிமுக இன்னும் சுதாரிக்காவிட்டால், அதாவது ஒன்று இணையாவிட்டால், டிடிவி தினகரன் சொல்வது போல் 2026 தேர்தலுக்கு பிறகு அந்த கட்சி மூடு விழா நடத்தப்படும் கட்சியாக மாறும் என்பதில் யாருக்கு எந்த மாற்று கருத்து இருக்காது.